ஆங்கில புத்தாண்டை ஒட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சின்னத்திரை மூலம் பிரபலமான பாடகர் அறிவழகன், அவரது தாயார் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர். எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்டே சொன்னதையா, அத சுத்திர பூமி கண்டதையா. ராமநாதபுரம் மாவட்டம் ராதானூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அறிவழகன். இவர் சிவகங்கை மாவட்டம் கீழஉச்சாணி கிராமத்தில் உள்ள அஞ்சலகத்தில் போஸ்ட் மாஸ்டராகவும் பணிபுரிந்து வருகிறார். இளம் வயது முதலே இசை மீது அதீத ஆர்வம் கொண்ட அறிவழகனுக்கு பாடகராக வேண்டுமென்ற பெருங்கனவு இருந்துள்ளது. முறையாக பாடல்கள் கற்றுக்கொள்வதற்கான சூழல் ஏற்படாத போதும் தானாகவே பாடல்களை பாடி தனது திறமையை வெளிக்கொண்டு வந்தார். விடாமுயற்சியின் மூலம் தனியார் தொலைக்காட்சி நடத்திய இசை நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமான பாடல்களை பாடி தனக்கென தனி மேடையை அமைத்து கொண்டார் அறிவழகன். இதன் மூலம் தமிழகம் எங்கும் பிரபலமான பாடகர் அறிவழகனை அறியாதவர்கள் யாரும் இல்லை. இந்த நிலையில் ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சின்னத்திரை மூலம் பிரபலமான ராமநாதபுரம் மாவட்டம் ராதானூரைச் சேர்ந்த பாடகர் அறிவழகன் மற்றும் அவரது தாய் கற்பகம் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மா முன்பாக எத்தனை சாமி வந்ததையா என்ற பாடலை பாடகர் அறிவழகன் மனமுருக பாடி மகிழ்ந்தார். இந்த பாடலை மெய்மறந்து கேட்டு ரசித்த புரட்சித்தாய் சின்னம்மா பாடலும் பாடிய விதமும் மிகவும் அருமையாக இருந்தது என்று அறிவழகனை பாராட்டினார். அப்போது புரட்சித்தாய் சின்னம்மாவை பாடகர் அறிவழகனின் தாயார் ஆனந்த கண்ணீருடன் கட்டி அணைக்க புரட்சித்தாய் சின்னம்மாவும் ஆறத் தழுவி நெகிழ்ந்தார். எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்டே சொன்னதையா, அத சுத்திர பூமி கண்டதையா. அடிச்சு வீசு காத்துலையும் வந்த தகப்பனாச சுத்துதையா, வெடிச்சு பூக்கும் வெதையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா. 100 தலைமுறை சேர்ந்து செதுக்குன ஈர நிலம் இது பாறையா. வாழும் வரையிலும் நீயும் விதைக்கிற கடமை இருக்கு கேளையா. கோடி விளக்காயேந்தி கடந்த வீடு இருந்தது ஏனம்மா, மாட விளக்கா நீங்க வரத்தா நாடு ஏங்கி நிக்குதம்மா. எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா. கலங்கிடாதே நெஞ்சுக்குள் நீயும் பழிக்கூறு என்ன செய்யும். களங்கம் சேரும் நிலவில்தானே இருட்டும் இங்கே விலகிரும். உடஞ்சிடாத உள்ளுக்குள் நீயும் இதுவும் கூட கடந்திரும். மழையில்லாது பள்ளத்தில் கூட அருவியாகி நடந்திரும். பூமி காத்து ஆகாசம் போல வாழுவோம் பாசம். பாதை மாறும் காடெல்லாம் ஊர சேர சந்தோஷம். 100 தலைமுறை சேர்ந்து செதுக்குன ஈர நிலம் இது பாறையா. வாழும் வரையிலும் நீங்க விதைக்கிற கடமை இருக்கு கேளுங்கம்மா. கோடி விளக்காயேந்தி கிடந்த நாடு இருந்தது ஏனம்மா. மாட விளக்கா நீங்க வரத்தா தமிழ்நாடு ஏங்கி நிக்குதம்மா. எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா. எத்தனை பாட்டே சொன்னதையா, அத சுத்திர பூமி கண்டதையா.
சரி 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 நல்லா பாடுங்க. நடிகராக செயல்படுத்தி நிச்சயமா நிச்சயமா சரி நல்லது. கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. எங்களுக்கு கொண்டு வந்து அம்மாவுடைய கூட நன்றி. சரி 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 அப்பா அம்மாவுக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. சின்ன பிள்ளைகளுக்கு என்னுடைய ஆசையை என் மையம் இந்த அளவுக்கு கொண்டு வந்து பாடணும். நான் கோடான கோடி நன்றி. சரி 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 அதனைத் தொடர்ந்து பாடகர் அறிவழகனுக்கும் அவரது தாய்க்கும் புரட்சித்தாய் சின்னம்மா பரிசு வழங்கி சிறப்பித்தார். அப்போது தாய் கற்பகத்திடம் மகன் அறிவழகன் நன்றாக பாடுவதாகவும் மென்மேலும் வளர்ந்து பல்வேறு சாதனை படைப்பார் என்றும் கூறி புரட்சித்தாய் சின்னம்மா பாராட்டினார். சரி 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 நல்லா பாடுங்க. சரி சரி நிச்சயமா நிச்சயமா இன்னொரு பிள்ளை ஆர்மியில் இருக்கா என்ன 3 அண்ணன் 3 பேரும் பாருங்க எல்லாமே ஆர்மிக்கு ஒரு பிள்ளை. என்னுடைய ஆசை தான் எனக்கு இவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவன் மட்டும் நல்ல நிலைமைக்கு சரி சரி. பின்னர் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பாடகர் அறிவழகன் புத்தாண்டில் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என்றும் அவர் முன் பாடல் பாடியது தான் செய்த பாக்கியம் என்றும் நெகிழ்ச்சியுடன் கூறினார். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் அம்மா கிட்ட வந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. நேற்று தான் எங்கள் ஊர்லேருந்து 2026 சென்னையில் கால் வச்சு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி என் வாழ்க்கையை தொடர போகிறேன். அம்மா கிட்ட பாட்டு பாடி காமிச்சேன். ரொம்ப நல்லா சொன்னாங்க, எமோஷனல் ஆகிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து அவங்க கட்டி பிடிச்சி உங்கள் பையன் நல்லா வருவான், அவனுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு நல்லா சொன்னாங்க. யாரும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அம்மா பக்கத்துலேருந்து எங்கள் அம்மா அவ்வளோ க்ளோஸாக பேசினாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அம்மா எமோஷனலாக கண் கலங்கிட்டாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க. அம்மாவுக்காண்டி எழுதப்பட்ட பாட்டு இந்த பாட்டு. நான் அதான் அம்மாட்ட பாடி காமிச்சிட்டேன். இந்த நன்னாளில் புரட்சித்தாய் சின்னம்மாவிடமிருந்து ஆசி கிடைத்தது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் பாடகர் அறிவழகன். அவர் மென்மேலும் பாடல்களை பாடி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்க நாமும் வாழ்த்துவோம்.